அன்பான வாடிக்கையாளர்களே, நம்மளுடைய அடுத்த தயாரிப்பான போன்லெஸ், அடுத்தது க்ளீன்டு ரெடிமிக்ஸ், அதாவது ரெடிமிக்ஸ், அதாவது ரெடி டு குக் அண்ட் ரெடி மசாலா மிக்ஸ், 2 டைப் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேக்கிங் இன்றைக்கி ட்ரையல் பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் உங்களுக்கு காட்டுறோம். ஒரு 2 டேஸில் டேரெக்டாக விற்பனைக்கு கொண்டு வரும். இதில் பெரிய சந்தோஷமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் டெலிவரி கொடுப்போம். தமிழ்நாடு முழுக்க டெலிவரி பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சென்னை முழுக்க டெலிவரி பாயிண்ட் கொடுத்துட்டோம். அதனால் சென்னை ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆரம்பிக்கிறோம். இனிமேல் நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணுறதுனாலும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணுனாலும் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ண அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம், நம்ம சோழிங்கநல்லூர், குடுவாஞ்சேரி, போரூர், அண்ணா நகர், நம்ம வலசரவாக்கம், இந்த சர்க்கிளில் எல்லாத்துலேயும் ஸ்டாக் பாயிண்ட் ஆரம்பித்தாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நம்ம கூட இறக்க வேண்டியது தான், சேல்ஸ் ஆரம்பிக்க வேண்டியது தான். சேல்ஸ் அநேகமாக வர செவ்வாய் இல்லாட்டி புதன்கிழமை நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிருவோம். அதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இதுக்கு முன்னாடி கிடைக்கிற ஐட்டம் தானே அப்படின்னா, ஃப்ரோசனில் கிடைக்கும் உங்களுக்கு. நண்டு மீட்டாக இருக்கலாம், கிராப் மீட்டு, இல்லை ஃபிங்கர் ஃபிஷ் இருக்கலாம், இல்லை ஃபிஷ் லாலிபாப் இருக்கலாம், இல்லை கிராப் லாலிபாப் இருக்கலாம், இல்லை ப்ரான் 65 இருக்கலாம், ப்ரான் பாப்கார்ன் இருக்கலாம், இல்லை ஃபிஷ் பக்கோட்டா, அடுத்தது ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா 65, ஃபிஷ் ஃபில்லே, இந்த மாதிரி பல வெரைட்டி, கிட்டத்தட்ட வந்து 36 வெரைட்டிஸ் நாம் இப்போ தயாரிக்கிறோம். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தானேன்னா ஃப்ரோசனில் தான் கிடைக்கும். சில்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு முடியாது இங்கே. ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ் மீன் காஸ்ட்லியாக எடுத்து அதிக லாபம் வைக்காமல் லோ மார்ஜினில் கட் பண்ணி அதை கொடுத்து விற்பனைக்கு கொண்டு வரணும்னா வாய்ப்பில்லை ராஜா. அதனால் நமக்கு பாசிபிள். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். நாமளே டைரெக்டாக பிடிக்கிறோம். இடைத்தரகர்கள் கிடையாது. பிடிக்கிறத ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உடனே கட் பண்ணுறோம். கட் பண்ணுறதை நாங்களே பேக் பண்ணுறோம். அதுக்கு தனியாக ஒரு ஏஜென்சி கிடையாது. விற்பனைக்கு தனியாக ஒரு ஏஜென்ட் கிடையாது. இத்தனை பேர் லாபம்லாம் கிடையாது. இதில் லோ மார்ஜினில் நாங்களே நேரடியாக கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்கோம். இதுக்கான ஸ்டாக் பாயிண்ட்டு நாங்களே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு விலையும் கம்மியாக கொடுக்க முடியும், பொருளையும் தரமாக கொடுக்க முடியும். தமிழ்நாடு முழுக்க இன்னொரு 10-15 நாளில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சரி, இதை என்னென்ன மாதிரிலாம் கொடுக்குறோம்? நீங்கள் பச்சையாக வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி கட்டில் 65க்கோ ஃபிங்கர் ஃபிஷ்ஷுக்கோ இந்த மாதிரி பச்சையாக வாங்கிக்கலாம். இல்லை சார், எனக்கு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, நானே வீட்டில் பொரிச்சிக்கிறேன் அந்த மாதிரி அப்படின்னாக்கா பொரிச்சிக்கலாம். இல்லை சார், எனக்கு டைம் இல்லை, நீங்களே செஞ்சு கொடுத்துருங்கன்னா, எத்தனை மணிக்கு வேணும், எத்தனை மணிக்கு உங்களுக்கு தேவைங்கிறத சொன்னீங்கன்னா, இப்போ சென்னை முழுக்க க்ளவுட் கிச்சனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 10 நாளில் எல்லோரும் ட்ரைனிங் முடிச்சிருவாங்க. அவங்களும் நீங்கள் இத்தனை மணிக்கு எனக்கு இந்தந்த ஐட்டம் செஞ்சு என் அட்ரஸில் கொடுத்துருங்கன்னா செஞ்சே கொடுத்துருவோம். அது குழம்பாக இருக்கலாம், தொக்காக இருக்கலாம், ஃபிங்கர் ஃபிஷ்ஷாக இருக்கலாம், 65ஆக இருக்கலாம், ஃபிஷ் பாப்கார்னாக இருக்கலாம், ப்ரான் பாப்கார்னாக இருக்கலாம், நண்டு 65ஆக இருக்கலாம், நண்டு தொக்காக இருக்கலாம், கிறிஸ்பி ஃப்ரையாக இருக்கலாம், எனி ஒன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வீடு தேடி வரும். சரிங்களா? இதே பேட்டர்ன் தான் தமிழ்நாடு முழுக்க. இந்த சென்னையை முடித்ததோடய அடுத்தது தமிழ்நாட்டில் எங்கெங்கே கொடுக்குறோன்னா, ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர், ஈரோடு, ராசிபுரம், சேலம், நம்ம தருமபுரி, கிருஷ்ணகிரி, அந்த பெல்ட் அப்படியே கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி பெங்களூர், இங்கே எல்லாமே இப்போ சென்னை சேல்ஸ் முடிஞ்சு ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 டேஸில் எல்லா இடமும் கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மசாலா போட்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் அன்றைக்கே செஞ்சிடணும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணலை. எல்லாமே நேச்சுரல் ஒன்லி. அன்றைக்கி போட்டால் அன்றைக்கே செஞ்சிடணும். இதே ஃபிஷ்ஷை கட் பண்ணி இந்த கட்டில் வாங்கிக்கிறீங்கன்னா அது 1 or 2 டேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அது சாதாரணமாக ஃபிஷ் வாங்குற மாதிரி. சரிங்க சார், இது மட்டும் தான் கிடைக்குமா உங்கள்கிட்ட? முழு மீன் கிடைக்காதுன்னா முழு மீன் நீங்கள் எப்பவும் வாங்குற மாதிரி வாங்கலாம். ஆனால் அது நைட்டே ப்ரீ புக்கிங் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன டைம் டெலிவரி தேவையோ அந்த டைமில் கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஃபுல் ஃபிஷ்ஷை வந்து முதல் நாளே நாங்கள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்போம். இது ஒரு ஜென்ரல் கட்டில் வச்சுருப்போம். இது உங்களுக்கு ஆர்டர் வந்தால் உங்கள்கிட்ட கொடுப்போம். இல்லைன்னா அன்றைக்கி ஈவினிங்கே என்ன பண்ணிவிடுவோம்னா, எங்களுக்கு எல்லா இடத்துலையும் கடை இருக்குது. அந்த கடையில் நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி விற்றுட்டு போயிடுவோம். அது எங்கள் ரகசியங்க இல்லையா? அதை நாங்கள் வந்து ட்ரை ஃபிஷ் கூட பண்ணிட்டு போயிடுவோம், எது வேணும்னாலும். அதனால் முழு மீன் அப்படி கிடையாது. நான் வந்து கொண்டு வந்து அங்கே ஸ்டாக் வச்சுக்கிட்டு ஐஸ் போட்டு வச்சுக்கிட்டு பாக்ஸில் வச்சு உங்களுக்கு விற்றுக்கிட்டு இருக்க முடியாது.
சரிங்களா? நீங்கள் விற்காமல் போயிடுச்சுன்னா தங்கி திருப்பி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு 2 நாளைக்கு ஐஸ் வச்சுட்டு இருக்க முடியாது. அதை நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுப்போம். ஃப்ரெஷ்ஷாக மட்டும்தாங்க கிடைக்கும். சரி, இப்போ இது மட்டும் நீங்கள் ஐஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண மாட்டீங்களா? இந்த பாக்ஸில் பேக் பண்ணீங்கல்ல? ஆமாங்க, ஃப்ரோசன் பண்ணக்கூடாதுங்க. மீன் மேலே ஐஸ் படக்கூடாதுங்க. எங்கள் பேக்கிங்கை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? மீன் மேலே ஐஸ் படக்கூடாதுங்க, மீனும் கெட்டு போயிடக்கூடாதுங்க. ஆனால் அந்த சில்னஸ் மட்டும் மெயின்டைன் ஆகணுங்க. உங்களுக்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், எங்கள்கிட்ட மீன் வாங்கினீங்கன்னாக்கா நாங்கள் கொடுக்குற அதே கண்டெய்னரில், அதே பாக்ஸில், அதே பேக்கிங்கில் நீங்கள் கழுவிட்டு மசாலா போட்டோ இல்லை மசாலா போடாமலே கூட ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற மில்க் ட்ரேயில் வைங்கன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? மெட்டீரியல் ஃப்ரோசன் ஆகிடக்கூடாது, ஆனால் அந்த சில்னஸ் மெயின்டைன் ஆகணும். நீங்கள் உங்கள் ஸ்கின்னு மேலே ஐஸ் கட்டியை தூக்கி வச்சிங்கன்னா ஸ்கின்னு வெளுத்து போய்டும். அந்த இடத்துல இருக்கிற ரத்தத்தெல்லாம் ஐஸ் கட்டி உறிஞ்சிரும். இதே ஒரு ஏசி ரூமில் வச்சு ரொம்ப நேரம் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அதே மாதிரி தான். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இது எப்படி சமைக்கணும் என்னங்கிற எல்லா வீடியோவும் தரோம். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.